இந்த மாதிரி மன்னர்கள் காலத்துல சபையவே ரெண்டா பிரிச்சு வலதுசாரிகள் இடதுசாரிகள் வந்தாங்க. நம்ம ஊருக்கு வந்துருவோம், இது உலகம் பூரா. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு மன்னர்கள் இருந்தாங்க. கடையேழு வள்ளல்கள் தெரியும், பாரி, ஓரி, அவரு, இவரு எல்லாம் பேர் இருந்தாங்க. இப்ப சமீபத்துல நம்ம எழுத்தாளர் வெங்கடேசன் ஒரு புத்தகம் எழுதினாரு, வேல்பாரி அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு. அந்த வேல்பாரியை புத்தகத்தை நீங்க படிக்கலாம், ஒரு நல்ல இலக்கியம் தான். அந்த அந்த இதை படிச்சீங்கன்னா அந்த மலை எங்க இருக்கு, யாராவது வேல்பாரி படிச்சிருக்கீங்களா கூட்டத்துல? வேல்பாரி படிச்சா படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு இலக்கியம் தான். அதை படிச்சீங்கன்னா பாரி மன்னனை பற்றியான ஒரு புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு 7 கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை பத்தியாக புகழ்ந்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்களை போட்டு தள்ளவங்க எவுக அப்படின்னு பேச வரணும்ல. 7 பேரையும் போட்டு தள்ளுறது யாரு? 300 தமிழ் குடிகள் இருந்தது தமிழ்நாட்டுல. 300 தமிழ் குடிகள் இருந்தது. அந்த 300 தமிழ் குடிகளையும் போட்டு தள்ளிட்டு 3 மன்னர்கள் உருவானாங்க. அவங்களுக்கு பேர் தான் சேர, சோழர், பாண்டியன். ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் போட்டுக்கிடுவான். பாரியின் பரும்பு மலையில் பாரி இருந்தால் மக்கள் இருந்தார்கள். இங்க இருந்து போய் படைகள் என்ன செஞ்சான், இந்த மன்னர்கள் படைகள் போய் அவனை அடிச்சான், காலி பண்ணான். பாரியில் இருந்த பரம்புகள் எல்லாம் இப்போது எங்க ஓடி போயிட்டான், மலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான், அடிச்சு அடி தாங்க முடியாம. சரி, ஓடினவன் எங்க இருக்கான் அப்படின்னா, நான் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக, நான் ஒரு நான் வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவர் என்ற முறையில இப்ப வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். காவிரியை பற்றி எழுதுனேன், திருப்பரங்குன்றத்தை எழுதுனேன், அதெல்லாம் படம் சொல்றேன். வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதுறேன். அப்புறம் தான் பார்த்தா பரம்புல இருந்து அடிபட்டு ஓடினவங்க எல்லாம் குடியேறிய ஊர் தான் பரமக்குடின்னு ஒரு ஊரா இப்ப உட்கார்ந்து இருக்கு. அவனுடைய தொன்மம் அங்க இருக்குங்கிறத இப்பதான் எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டேன். பரமக்குடிக்கு ஊருக்கு என்ன வரலாறுனா, பரம்புல இருந்து அடிச்சு ஓடினவங்க குடியிருந்த இடம் அது.